நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். சென்னையில் 4:30 மணி வரையில் ஒரு நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்று அதன் பிறகு புறப்பட வேண்டியதாகிவிட்டது. காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு வருந்துகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நான் வருவதற்கு முன்னதாகவே வந்து உங்களைப் போலவே அவரும் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். நேராச்சுன்னா நீங்கள் கூட முன்னாடி போங்க, நாங்கள் விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்போம், நாடகம்லாம் நடக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னேன். இல்லை உங்கள் பேச்சை கேட்காம நான் போக மாட்டேன், நான் உட்கார்ந்துருவேன் 11 மணி ஆனாலும் என்று நம் மீது உள்ள பற்றினை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மோடு இவ்வளவு நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 12 தீர்மானங்களும் சிறப்பானவை, பாராட்டுதலுக்குரியவை என்று தன்னுடைய உரையிலே தொடக்கத்திலேயே குறிப்பிட்டார். இதை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வகையிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவது சிறப்பு வாய்ந்தது என்றும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். நாம் மாநாடுகளை நடத்தினாலும் பேரணிகளை நடத்தினாலும் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு வருகை தந்த தோழர்களுக்கு மட்டும் அதை படித்து காட்டிவிட்டு அப்படியே விட்டுவிடுவதில்லை. தீர்மானங்களை விளக்கி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நாம் வழக்கமாக நடத்தி வருகிறோம். நம்முடைய தோழர்களுக்கும் அது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுவதாக இருக்கும். அது தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறும். அனைத்து தரப்பு மக்களிடையேயும் அது போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்கிற அடிப்படையில் தான் மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி நாம் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் என்னால் செல்ல முடியாது என்பதனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களாக சிலரை நியமனம் செய்கிறோம். அந்த அடிப்படையில் அண்ணன் நீலவானத்து நிலவன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த மேடையிலே நான் வருவதற்கு முன்பு உங்களிடையே பேசியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். தீர்மானங்களை அவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக கட்சியிலே இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் தீர்மானங்களை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், படித்துவிட்டு வந்து பொதுமக்களிடையே உரையாற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். நான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க இசைவளித்தேன். ராணிப்பேட்டைக்கு நான் அப்படி இசைவளிக்கவில்லை. நானே வலிந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 27ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு இசைவளித்த நிலையில் அன்றைக்கு மாலை, அதாவது இன்றைக்கு மாலை எனக்கு வேறு பொதுக்கூட்ட நிகழ்வு இல்லாததனால் முதல் நாளே வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு இரவு இங்கேயே தங்குவது என்று நான் முடிவெடுத்திருந்தேன், நாளை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக. ஆனால் தவிர்க்க முடியாத நிலையிலே நான் இரவோடு இரவாக இப்போது சிதம்பரம் தொகுதிக்கு ஜெயங்கொண்டத்திற்கு பயணம் செய்தாக வேண்டும். தீர்மானங்களை விரைக்கி 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச முடியும். ஆனால் நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் நிற்கிறேன்.
நாளைக்கு பிரதமர் நம்முடைய தொகுதிக்கு, சிதம்பரம் தொகுதிக்கு வருகிறார். அவர் வந்துவிட்டு போகட்டும், நாம் வேலூரிலே இருப்போம் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் தொகுதிக்கு பிரதமர் வருகிற போது தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்பது அரசு முறை கடமையாகும். இல்லை என்றால் பிரதமரை நாம் அலட்சியப்படுத்தியது போல் ஆகிவிடும். எந்த கட்சியாக இருந்தாலும், மாற்று கட்சியாக இருந்தாலும், பிரதமர் அரசு முறை பயணமாக வருகிற போது, அரசு விழாவிலே பங்கேற்கிற போது, மக்களின் பிரதிநிதி என்கிற முறையிலே நானும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இன்று இரவோடு இரவாக நான் பயணம் செய்து நாளை சிதம்பரம் தொகுதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முடித்துவிட்டு நான் மீண்டும் வேலூருக்கு வர வேண்டும். நாளை மாலை வேலூரிலே யூடியூப் சேனல் மை இந்தியாவின் சார்பில் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்றிலே நான் பங்கேற்க இருக்கிறேன். அருமை தோழர்களே, இந்த நிகழ்ச்சியில் நானே விரும்பி உங்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று உங்களை தேடி வந்திருக்கிறேன். நெடுநாட்களுக்கு பிறகு இந்த இடத்திலே பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். பள்ளி மாணவர்கள் நடத்திய நாடகம் இங்கே மேடையில் அரங்கேறியது. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர் அடையாளங்களை முதலில் எடுத்துச் சொன்னார்கள். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற போது எவ்வளவு விவாதங்கள் எழுந்தன என்பதை நாம் பார்த்தோம். பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பௌத்தர்கள், இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். பிரச்சனை எதுவும் இல்லை. இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாவை வழிபடுகிறோம், ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ், நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்தியர்கள் என்று சொல்லுகிற கூற்றை பார்த்தோம். அவர்களுக்கிடையிலே எந்த முரண்பாடுகளும் இல்லை. அதன் பிறகு இந்துக்கள் வந்தார்கள். நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் களைய முடியவில்லை. நாங்கள் இந்துக்கள், ஆனால் நாங்கள் பஞ்சமர்கள். நாங்கள் இந்துக்கள், ஆனால் நாங்கள் வைசியர்கள். நாங்கள் இந்துக்கள், ஆனால் நாங்கள் சத்திரியர்கள். நாங்கள் இந்துக்கள், ஆனால் சூத்திரர்கள் என்று சொல்ல வேண்டியதாகிவிட்டது. பலரும் கேட்கிறார்கள், இந்து மதத்தை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறீர்களே, திமுகவாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், திரும்ப திரும்ப எங்களை மட்டுமே விமர்சிப்பது ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை. நம்முடைய மதம் என்று நாம் எதை இந்த மண்ணின் மதமாக அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மதம் சகோதரத்துவத்தோடு இல்லை என்பதுதான் பிரச்சனை. எல்லோரும் சமம் என்கிற நிலைப்பாடு இல்லை என்பதுதான் பிரச்சனை. இதை ஏன் இந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜக அல்லது RSS ஒரு சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி. பலரும் இந்த மதத்தை விமர்சித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரும் அந்நிய மதங்களை சார்ந்தவர்கள் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும், தந்தை பெரியாராக இருந்தாலும், நம் கண்முன்னால் தெரிந்த 2 மாமனிதர்கள், இவர்கள் இருவரும் இந்துக்கள் தான். பிறப்பால் இந்துக்கள் தான், வாழ்க்கை முறையால் இந்துக்கள் தான், கலாச்சாரத்தால் இந்துக்கள் தான். ஆனால் ஏன் அவர்கள் இந்து மதம் நம்முடைய மதம், அது நமக்கானது என்று உணர முடியாமல் அதை விமர்சிக்க வேண்டிய நிலை? இதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்து நம்பிக்கையுள்ள மக்களுக்கு இந்த கோரிக்கையை நாம் வைக்கவில்லை. இந்துக்களாக அணிதிரளுங்கள் என்று சொல்லுகிற பிஜேபிக்கு சொல்லுகிறோம், RSSக்கு சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் படிக்காதது இல்லை,
உங்களுக்கு புரியாததில்லை. இந்து மதத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சனம் செய்தார்? தந்தை பெரியார் விமர்சனம் செய்தார். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உட்பட அனைவரும் மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள்? இதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா? பிஜேபிக்கு தெரியாதா? ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாதா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் வாதப்படியே வாக்குக்காக பேசுகிறோம் என்றால் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரிக்கிற நிலையில் அவர்கள் மட்டும் வாக்கு போட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? ஒரு தொகுதியிலே திருமாவளவன் வெற்றி பெற்று விட முடியுமா? வெறும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாக்களித்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியுமா? ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா? இது காங்கிரசுக்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியாதா? இடதுசாரி சக்திகளுக்கு தெரியாதா? அப்படி அல்ல. இந்துக்களை நாங்கள் யாரும் எதிராக பார்க்கவில்லை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் போதும் என்று வாக்கு வங்கி அடிப்படையில் அவர்களை ஆதரிக்கிற வகையில் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ் நாங்கள் விமர்சிக்கவில்லை. சகோதரத்துவம் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம். மேல்பாதி கோவிலில் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்கிறோம். நீ அழைத்து போனால் நாங்கள் பேச வேண்டியது இருக்காதே. திருமாவளவன் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்காதே. ஆர்எஸ்எஸ் காரர்கள் எல்லா கோயிலையும் திறந்துவிட்டு வாருங்கள் சகோதரர்களே, நீங்களும் இந்துக்கள் தான் என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு போனால் விசிகா என்கிற கட்சியே தேவைப்படாதே, கலைத்து விடலாமே. போராட வேண்டிய தேவை இருக்காதே. நீங்கள் ஏன் அழைத்து போகவில்லை? அதுதானே பிரச்சனை. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை என்கிற இடத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு, வருடங்களுக்கு பிறகு கோயில் தேரோட்டம் நடத்த திட்டமிடுகிறார்கள். அந்த கிராமத்தை சார்ந்த ஆதி திராவிடர்கள் போய் ஆண்டுதோறும் தேர் அந்த தெருவோடு நின்று விடுகிறது, எங்க தெருவுக்கு வரவில்லை, எங்கள் தெருவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கூடி பேசுகிறார்கள். கூடி பேசி இல்லை இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, காலங்காலமா என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருஷமும், காலங்காலமா என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருடமும் கடைபிடிக்கப்பட வேண்டும். சொல்லுவது யார்? ஐஏஎஸ் படித்த கலெக்டர். சொல்லுவது யார்? ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற எஸ்பி. இவர்கள் ரெண்டு பேரும் யார்? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அதிகாரம் பெற்றவர்கள். அந்த உடை உடுத்தி வந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலங்காலமா என்ன நடைமுறையில் இருந்ததோ அதன்படி போங்க. கான்ஸ்டிடியூஷன் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உரிமை எங்களுக்கு கவலை இல்லை. உடனே அந்த ஊர் ஆதி திராவிடர் நேராக கோர்ட்டுக்கு போறான், நீதிமன்றத்திற்கு. நீதிபதி விசாரிக்கிறார். சில நேரங்களில் நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக. உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள். இப்ப மதுரையில் ஒரு நீதிபதி வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார். எனக்கு எதிராக நீ புகார் கொடுக்குறியா, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு. வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் ஒரு அட்வொகேட். அவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறார். இந்த ஊர்ல ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் காரர் பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியா உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் சாதி பார்த்து தீர்ப்பு வழங்குறாரு. ஒரு நீதிபதி அப்படி நடக்கலாமா? சாதி மதம் பார்த்து தீர்ப்பு எழுதலாமா? கடைசி புகலிடம் நீதிமன்றம் தானே. இல்லாதவர்கள் இயலாதவர்கள் அங்கேதானே மண்டியிடுகிறார்கள். அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கலாமா? ஒரு நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர், பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர்,
சாதி பார்த்து, சனாதனம் பார்த்து, வேதம் பார்த்து நீதி தருகிறார், தீர்ப்பு தருகிறார் என்று புகார் எழுதிவிட்டார். அங்க இருக்கிறவன் எவனோ அதை எடுத்து யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அதற்கே அனுப்பிச்சு வச்சுட்டான். உன் மேல இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, உங்க ஊர்ல ஒரு அட்வொகேட் இப்படி போட்டுக்கிறான்னு. உடனே அவரை படிச்சு பார்த்துட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு, உனக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தா என் மேலே நீ புகார் கொடுப்பியா? இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு, உன் மேல கேஸ் போடுறேன். இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் வேப்பந்தட்டை ஆதிதிராவிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து தொடுத்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவங்களும் இந்து தானே, அவன் தெரு எல்லா தெருவிலையும் தேர் போயிட்டு வரணும் தீர்ப்பு போட்டார். எங்கெங்கெல்லாம் தேர் போக முடியுமோ அங்கெல்லாம் சக்கரம் போகுதோ அங்கெல்லாம் தேர் கொண்டு போகணும். இந்த தெருவோட தான் நாங்க வருஷா வருஷம் இருப்போம்னா அதெல்லாம் அந்த காலம், இப்ப முடியாது. எல்லா தெருவிலையும் ஆதி திராவிடர்கள் குடியிருக்கிற எல்லா தெருக்களிலும் தேர் போகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள். வேப்பந்தட்டையிலே ஆதி திராவிடர்கள் தெருவுக்கு தேர் வராது என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பிஜேபி வந்து நின்று இருக்க வேண்டாமா? RSS வந்து நின்று இருக்க வேண்டாமா? யாரு தெருவுக்கு நீ தேர் போகக்கூடாது என்று சொன்னாய், அவனும் என் சகோதரன் தான். எல் முருகனை நாங்க கூட வச்சிருக்கிறோம், மந்திரி பதவி கொடுத்து அவர் வாய் திறக்க மாட்டாரு, நாங்க வாய் திறப்போம் அப்படின்னு வந்து எச் ராஜா நிக்க வேண்டியதானே, அண்ணாமலை நிற்க வேண்டியது தானே, நயினார் நாகேந்திரன் நிற்க வேண்டியது தானே, வானதி சீனிவாசன் நிற்க வேண்டியது தானே, பிஜேபியோட உறவு வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்க வேண்டியது தானே. நாம பேசுவது பிஜேபி RSS. ஏன் பேசுறோம்னா, நீ மத அடிப்படையில் அரசியல் செய்கிறாய். இங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் அவன் விரும்புகிற கடவுளை அவன் கும்பிடுறான், அவனவன் விரும்புகிற மதத்தில் வாழ்கிறான், இணைந்து வாழ்கிறான். நீ அவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன் என்று ஏன் அரசியல் செய்கிறாய்? இந்தியா முழுவதும் அந்த வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய்? முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய்? பைபிளை ஏன் கொளுத்த சொல்கிறாய்? மசூதிகளை ஏன் இடிக்க சொல்கிறாய்? பாபர் மசூதியை ஏன் இடித்தாய்? இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு பாஜக ஆளும் கட்சி, ஆட்சி பீடத்திலே இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி அரசாங்கத்திற்கே மதம் வேண்டும் என்பதை போல செயல்படுகிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் பிற நாடுகளின் சட்டங்களில் இருந்து என்ன சிறப்பை பெற்றிருக்கிறது என்றால், இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் மதசார்பற்ற அரசை உருவாக்குகிறது. அதுதான் அந்த சட்டத்துக்குள்ள சிறப்பு. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது, இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்வது. அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது, எந்த மதத்தையும் வளர்ப்பதற்கு நிதி செலவு செய்யக்கூடாது. இது பற்றி விவாதம் நடந்துச்சு. அப்பெல்லாம் மோடி என்ன வயசுல இருந்தார் நமக்கு தெரியாது. இப்ப 75 வயசு. 1950 அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 1950 அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்ப பிறந்திருப்பாரா? அப்பதான் பிறந்திருப்பாரு. ஏன்னா 75 வருஷம் ஆச்சு நாடு. இவர் அம்மா வயிற்றிலிருந்து சிசுவா வராத காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு நிர்ணய சபையில தீவிரமான இந்துத்துவ சக்திகள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்தவர் என்கிற வரலாறு இவருக்கு தெரியாது. அன்னைக்கும் கேட்டாங்க. இவரை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. மோடி அமித்ஷாலாம் அவங்களோட ஒப்பிடும் போது ஜுஜிபி.
என்னது ஜுஜிபியா? சின்ன ஆளுன்னு சொல்றது அதானே சொல்லுவாங்க சினிமாவில். ஏன்னா அவ்வளவு தீவிரமான இந்து மத பற்றாளர்கள், வெறியர்கள் சொல்லக்கூடாது, பற்றாளர்கள் சொல்லும் இருந்தாங்க. அரசமைப்பு சட்டத்தையே கடவுளின் பெயரால் அப்படின்னு பிரியாம்பிள் எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் எழுதினதுனால எழுதல, அதுல கடவுளின் பெயரால் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறோம்னு எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். கடுமையான விவாதம் நடந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த நாட்டை அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான், இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் பேர் வைக்கணும். அவன் மதம் சார்ந்து நாட்டுக்கு பேர் வைக்கும் போது ஏன் இந்த நாட்டுக்கு மதம் சார்ந்து பேர் வைக்க கூடாது? கடுமையான விவாதம் நடந்தது. வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. நாட்டுக்கு இல்ல, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக சொல்ல முடியாது, அது அந்நிய நாட்டு மதம். இஸ்லாத்தை அரசாங்க மதம் சொல்ல முடியாது, அது சவுதி அரேபியாவுடைய தோன்றிய மதம். சமணத்தை சொல்ல முடியாது, சின்ன மதம். பௌத்தத்தை சொல்ல முடியாது, சில லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்து மதத்தை தான் சொல்லலாம். ஆனா இந்து மதம் சகோதரத்துவத்தோடு இல்லாத மதம். இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை, இந்து மதத்திலே சமத்துவம் இல்லை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களை தவிர பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அத்தனை பேருமே கீழ்சாதிதான். இதான் மனு தர்மம் சொல்லுது. இதைத்தான் இந்து தர்மம் சொல்லுகிறது. எல்லாம் கீழே நின்று அந்த நாடகத்தில் பாத்தீங்களா, ஒரு பூணூல் போட்டவர் மட்டும் மேலே ஏறி நின்றுகிட்டார். எல்லாரையும் முன்னால போ, பின்னால போ, அங்க நில்லு, இங்க நில்லு. இப்பதான் ஆர்டரா இருக்கு, சத்திரியர் முன்னாலவா, வைசியர் பின்னால நில்லு, சூத்திரர் கடைசியில நில்லு. இப்பதான் சமூகம் அமைதியா இருக்கு, இந்து நாடா இருக்கு அப்படின்னு அவர் வசனம் பேசுவார். நீ இந்த நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம், மத்திய அமைச்சராக கூட வரலாம், குடியரசுத் தலைவராக கூட வரலாம், சங்கராச்சாரியா வர முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களே மனு தர்மத்தின்படி சூத்திரர்கள், அவங்களுக்கு தீட்டு உண்டு. அவங்க உயர்ந்த சாதி கிடையாது. பிறப்பால் பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கீழ், அது எல்லா சாதியிலையும். ஆண்களை பொறுத்தவரையில் எல்லா வர்ணத்திலையும் கீழ் சாதி தான். இவனுக்குள்ள ஒருத்தர் ஒன்ன விட நான் மேல் சாதிரான்னு சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதியும் கீழ் சாதி தான். பார்ப்பனர்களை தவிர நீ ஆண்ட வம்சம் சொல்லிக்கிட்டாலும் சத்திரியன் சொல்லிக்கிட்டாலும் பார்ப்பனருக்கு கீழ் சாதி தான். கோயிலை நீ கட்டி முடிச்ச பிறகு வெளியே தான் நிற்க முடியும். பார்ப்பனர் தான் உள்ள போய் நின்று மணி அடிக்க முடியும். நான் மன்னாதி மன்னன் வந்திருக்கிறேன், மாமன்னன் வந்திருக்கிறேன், ராஜாதி ராஜன் வந்திருக்கிறனால வெளியே நின்று தான் திருநீர் வாங்கணும், நீ போய் பூஜை செய்ய முடியாது. நான் மகாராணி வந்திருக்கிறேன், மன்னருடைய மனைவி வந்திருக்கிறேன், தாயே வெளியே நில்லு, குங்குமம் உனக்கு கையில் தூக்கி போடுறேன், பூசிக்கோ. திருநீரை எடுத்து நெற்றியிலே இடுவது கூட தீண்டுவது என்பதனால் கையில தூக்கி போடுறான். கையில் அப்படி தொட்டு பூசக்கூடாது, பூசிட்டா தீண்டதா ஆயிரும். ஆந்திராவில் ஒரு சங்கராச்சாரிய, ஆந்திராவிலே எங்கேயோ ஒரு சங்கராச்சாரிய போய் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தாங்க. அந்த அம்மா கை நீட்டு அப்படி தூக்கி போடுறான் புடவைய. அவங்க கவர்னர், அவர் சாதாரண ஒரு ஆள், நம்முடைய பார்வையில சாதாரண ஆள் தான், அவங்க பார்வையில ஜெகத்குரு. அவர் கவர்னர் கையில ஒரு புடவையை அப்படி தூக்கி போடுறாரு. ஆனால் சமூகத்தில் அவங்க வேற சாதி, உயர்ந்த சாதி, அவங்களுக்கு கீழே நிறைய சாதி இருக்கு. இப்படிப்பட்ட அடுக்கு முறை, சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு, அதை நியாயப்படுத்துகிற ஒரு மார்க்கம், இதை அரசாங்க மதமாக ஆக்க முடியாது. அம்பேத்கர் வாதிடுகிறார். அவரை தவிர வேற யாரு கையில போய் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும்
இது அரச மதமா ஆக்கியிருப்பாங்க. அன்றைக்கு இந்த மதத்தின் மீது தீவிரமான பற்றுதல் கொண்டிருந்த காந்தியடிகளே அம்பேத்கர் சொன்னதை ஏத்துக்கிட்டார். இதுதான் அபூர்வம், அதிசயம். ஜவஹர்லால் நேரு கூட முற்போக்கான சிந்தனையாளர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், பகுத்தறிவாளர் என்கிற பெயர் அவருக்கு உண்டு. அவர் அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் என்பது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை ராமா 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 ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காந்தியடிகளே அரசாங்கத்துக்கு மதம் வேணான்னு ஒத்துக்கிட்டார். அதனால்தான் அவரை நாத்துராம் கோட்சேயை வச்சு சுட்டு கொண்டாங்க. காந்தியடிகள் என்கிற ஒரு மாமனிதர் இந்த மண்ணிலே துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே உறுதியாக இருந்தார் என்பதுதான். இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் மதத்தின் பெயரால் எந்த ஆதிக்கத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பொற்கோவிலில் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நீல நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டார் என்பதுதான். அவரும் மதசார்பற்றவராக இருந்தார். இந்த மண்ணில் இருவரும் தலைவர்கள் மதச்சார்பின்மைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தம்முடைய குடும்பத்திலே பாட்டி இதனால் படுகொலை செய்யப்பட்டார். தந்தையும் இனவாத அரசியல் தலையீட்டினால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற நிலையிலும் கூட ராகுல் காந்தி அதிலிருந்து பின்வாங்காமல் மதச்சார்பின்மையிலே உறுதியாக நிற்கிறார். ஏன் நாம் காங்கிரஸோடு நிற்கிறோம் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை. காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடு ஏன் நிற்கிறோம்? அவருடைய அருமை புதல்வர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசினார். கொரோனா கொசுவை விடவும் பயங்கரமானது, ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம் என்று சொன்னார். அது ஏதோ மேடையில் உணர்ச்சி வயப்பட்டெல்லாம் பேசிவிடவில்லை. உதயநிதியின் ரத்தம் கலைஞரின் ரத்தம் என்பதுதான் அதற்கு காரணம். பெரியாரின் கருத்தியல் வாரிசு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி. அதனால்தான் அவரால் அதை பேச முடிந்தது. திருமாவளவன் பேசிய போது அது பிரச்சனையாகவில்லை. சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்திய போது அது அகில இந்திய அளவில் எதிரொலிக்கவில்லை. ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அன்பு மைந்தர் உதயநிதி ஸ்டாலின் மேடையிலே அது கொசுக்களை ஒழிப்பது போல் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நச்சு என்று சொன்னார். உடனே அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. இது இந்து சமூகத்திற்கு எதிரான கருத்து அல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற, அதுவும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஆண்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற கருத்தியலுக்கு எதிரானது. அவ்வளவுதான். அதனால்தான் அரசமைப்பு சட்டத்தை அரங்கேற்றுகிற போது அரச மதம் என்ற ஒன்று தேவையில்லை. இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கும். செக்யூலர் ஸ்டேட். அதான் டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட். இது ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். அண்ணனும் போகணும், நானும் போகணும். அரசமைப்பு சட்டம் அரங்கேற்ற எப்ப நடந்தது? ஜனவரி 26, 1950. அப்பதான் நாடு உண்மையா குடியரசாகிறது. அதுக்கு முன்னால சுதந்திரம் அடைஞ்சது 47 ஆகஸ்ட் 15. சுதந்திரம் அடைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? வெள்ளைக்காரன் போயிட்டான், இப்ப அவன் ஆட்டம் இல்லை இங்க. அது 47 ஆகஸ்ட் 15. குடியரசானதுன்னா என்ன அர்த்தம்? எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கு நாங்களே ஒரு சட்டம் எழுதிவிட்டோம்னு அர்த்தம். அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இனி யாரும் எங்களை ஆள முடியாது. இனி யாருடைய சட்டமும் எங்களை ஆள முடியாது. இனி யாரும் பொருளாதார கொள்கையை வரையறுக்க முடியாது. இனி யாரும் எங்களுக்கான வரி விதிப்பு கொள்கையை வரையறுக்க முடியாது. இதுதான் குடியரசானதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில்
இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்று எழுதப்பட்டிருந்தது என்றால், புதுதில்லியிலே உருவாக இருக்கிற இந்த அரசு இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு இதான் இருந்துச்சு. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஆனா இந்த அரசுக்கு மதம் கிடையாது, ஸ்டேட் ரிலீஜன் கிடையாது. அம்பேத்கர் ரொம்ப நுட்பமானவர், பெரிய ஞானம் உள்ளவர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர். அன்னைக்கு இந்த பிரியாம்பிள்ல செக்யூலர்ங்கிற வார்த்தை அவருக்கு சேர்க்க தெரியாதா? வேண்டான்னு விட்டுட்டார். சேர்த்தா அது ஒரு பிரச்சனை ஆக்குவாங்க, அப்படியே கண்டு காணாம விட்டுரும். நாட்டுக்கு ரிலீஜன் தேவையில்லை, அரசுக்கு இந்த வார்த்தையை போடணும்னு அவசியம் இல்லை, விட்டுட்டார். ஆனால் காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சிக்கு வந்து அவர் ஒரு தேர்தலிலே தோற்று போய் நீதிமன்றம் தீர்ப்பளித்த போது, அப்படிலாம் இந்த அரசாங்கத்தை விட்டுட்டு போக முடியாது, நான் தான் இந்த அரசாங்கத்தை கையில வச்சு இந்த தேசத்தை கட்டமைப்பேன் அப்படின்னு சட்டத்தை அவங்க வளைக்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்க. அதுதான் மிசா. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த செயல் இன்னைக்கு நினைச்சா நமக்கு பெருமையா இருக்கு. இந்த அம்மையாருடைய மதச்சார்பின்மை நிலைப்பாடு நமக்கு புல்லரிக்கிறது. அன்னைக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இன்னும் 20 வருஷத்துக்கு பின்னால 40 வருஷத்துக்கு பின்னால இந்த சங்கிகள் ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம் என்று அவர் யூகித்திருக்க கூடும். அதனால 76 என்ன பண்ணாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, திருத்தம் செய்யறாங்க. இந்த பிரியாம்பிள்ல கொண்டு வந்து அந்த டெஃபினிஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், அந்த அரசாங்கத்தை பற்றிய விவரணம் இருக்கிறதே, அதுல 2 வார்த்தையை செருகிறாங்க, இன்செர்ட் பண்றாங்க. என்னன்னா, சோசலிஸ்ட் செக்யூலர். சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதான் டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் பற்றிய டெபினிஷன். டெல்லியில் ஒரு அரசாங்கம் இருக்க, அந்த அரசாங்கம் எத்தகைய அரசாங்கம்? இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இவ்வளவு நீளமான பேர் டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய பெயர். அது வெறும் குடியரசுன்னு சொல்லிட்டு போகல. இந்த 2 வார்த்தையை எடுக்கணுங்கிறதான் பிஜேபியுடைய நோக்கம். சோசலிஸ்டும் செக்யூலரும் இருக்கக்கூடாது. சுப்பிரமணிய சாமி கேஸே போட்டிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப அதை தள்ளுபடி பண்ணாங்க, அது வேற விஷயம். இந்த 2 வார்த்தையை எடுக்கணுங்கிறான். இந்த 2 வார்த்தையை அம்பேத்கர் போடல 1950. இந்த 2 வார்த்தையை இணைத்தார் இந்திரா காந்தி அம்மையார் 1976. 26 வருஷத்துக்கு பிறகு மிசா பீரியட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அரசு எந்த காலத்திலும் மதசார்பற்ற அரசாகவே இருக்கும். நாட்டு மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம். அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, அரசுக்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது. நாளைக்கு நான் ஆட்சியில் இல்லாம போகலாம், என் மகன் ஆட்சிக்கு வராமல் போகலாம், என் பேரன் ஆட்சியில் அமராமல் போகலாம். ஆனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை எவனும் கை வைக்க கூடாது, இதை யாரும் கை வைத்து திருத்தக்கூடாது என்கிற வகையில 2 சொற்களை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அந்த செக்யூலர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு தான் நாம இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த ஒரு சொல்லுக்குத்தான் பல லட்சம் பேரை திரட்டினோம் திருச்சிராப்பள்ளியிலே. மதச்சார்பின்மை காப்போம், சேவ் செக்யூலரிசம். அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழகத்தை காப்போம்ங்கிறார், மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். தமிழ்நாடு ஏதோ வெள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி. மக்களை காப்போம் யாரை வச்சுக்கிட்டு? கூட பிஜேபி வச்சுக்கிட்டு. இது எப்படி நடக்கும்? நாம மதச்சார்பின்மை காப்போங்கிறோம், இது தேசிய பார்வை. நாம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சியா இருந்தாலும் கூட அம்பேத்கர் பார்வைங்கிறது தேசிய பார்வை. அதனால நாம வந்து மதச்சார்பின்மையை காப்போம். மதச்சார்பின்மையை காப்போம்னா பிஜேபி வளரக்கூடாது, ஆர்எஸ்எஸ்
ஆட்சியில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கூடாது. முதல்ல அதை தடுக்கணும். இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் முடியட்டும், அப்புறம் நாம ஊர் ஊரா போவோம். பிஜேபியை உள்ள நுழைய விடாதீங்க. இப்ப வெளியே கிளம்பி இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள். இப்ப நடைபயணம்லாம் கிளம்புறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் மதச்சார்பின்மையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல, பிஜேபிக்கு வலு சேர்க்கிறவர்கள். இங்க பிரச்சனை அதுதான். இந்தியா முழுக்க ரெண்டே அணி தான். ஒரு அணி மதசார்பின்மையை ஆதரிக்கிற அணி, அதுதான் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாம். ஒரு அணி மதசார்பின்மைக்கு எதிரான அணி, மதவாத அணி, அது பிஜேபி, ஏடிஎம்கே, அன்கோ அவங்க எல்லாம். ரெண்டே அணிதான். மதச்சார்பின்மையா மதச்சார்பின்மைக்கு எதிரா? அவங்க மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதசார்பற்ற அரசு கூடாது என்பவர்கள். நாம் இந்த அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். அதனால்தான் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். காங்கிரஸோடு கைகோர்த்து நிற்கிறோம். நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 சீட்டு 3 சீட்டு பிளாஸ்டிக் சேரு, இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான், அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான். என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நான் பேசுற அரசியல் நீ பேசு, நான் பேசுறேன். அப்போ நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் நோக்கம் என்னன்னா, என்னை ஆத்திரம் ஊட்டுறானா, இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திரும்ப அவ்வளோ வார்த்தையை விட்டுருவாரு. அப்புறம் அது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும். உரசல் ஏற்பட்டா அவர் வெளியே வந்துருவாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, ஒரு 10 கட்சி நாங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். நாங்கெல்லாம் வேற லெவல், உங்க மாதிரி கிடையாது. சராசரியா உங்களை மாதிரி கணக்கு போடாதீங்க. நீங்கெல்லாம் ஒரு மாதிரி, நாங்கள் திராவிட முன்மாதிரி, திராவிடியன் மாடல். திராவிடம்ங்கிற சொல்லையே எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் அரசியலில் முதலில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திமுகவை எதிர்க்கணும்னு இங்க சில பேர் புறப்பட்டு இருக்காங்க தமிழ் தேசியங்கிற பேர்ல. திமுகவை விமர்சிக்கிற பேர்ல திராவிடத்தை விமர்சிக்கிறான். திராவிடத்தை விமர்சிக்கிறான்னா பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம். பண்டிதருக்கு தெரியாத ஞானம் இவங்களுக்கு வந்துருச்சா? இவங்க அவ்வளவு பெரிய இன்டலெக்சுவலா? இவங்கெல்லாம் பெரிய ஞானிகளா? புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போகணுங்கிறது சிந்தனையே தமிழ்நாட்டுக்கு பண்டிதருடைய எழுத்துக்களை பார்த்த பிறகுதான் அம்பேத்கருக்கே இந்த சிந்தனை வருகிறது. அதை மறந்துடக்கூடாது. அம்பேத்கருக்கே முன்னோடி யாரு? பண்டிதர் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யாரு? பண்டிதர் அயோத்திதாசர். அவர்தான் முதல்ல திராவிடம்ங்கிற சொல்ல கண்டுபிடிக்கிறார், கையாளுகிறார். நீ ஆரியம், நாங்கள் திராவிடம். அப்படிப்பட்ட திராவிட அரசியலை, பெரியாரை விமர்சிப்பது, திமுகவை விமர்சிப்பது, திராவிட அரசியலை விமர்சிப்பது, இதுக்கெல்லாம் யாருக்கு சேவை செய்கிற வேலை? யோசித்து பார்க்க வேண்டும். திமுகவுடைய நடவடிக்கைகளை விமர்சிங்க, அது திமுக பதில் சொல்லும். அது நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. எத்தனையோ இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி. நீங்கெல்லாம் அதுக்கு எம்ஜிஆரை விடவா, வைகோவை விடவா திமுகவை எதிர்கொள்ள புதிதாய் ஒருவன் தோன்றிவிட போகிறான். திமுக தன்னுடைய எதிரிகளை தானே எதிர்கொள்ளும். அதற்கு யாரும் ஆள் தேவையில்லை, திருமாவளவன் தேவையில்லை, யாரும் தேவையில்லை.
நாங்க ஏன் அவங்க கூட இருக்கிறோம்னா, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சக்தி வாய்ந்த கொள்கையில் உறுதியுள்ள இயக்கங்கள் தேவை. இடதுசாரிகள் போன்ற ஜனநாயக சக்திகள் தேவை. அவர்களோடு நிற்கிறோம். தேசிய அளவில் சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது. உன்னை யாரு கூப்பிட்டா? நாங்க கூப்பிட்டோமாங்கிறாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உங்க சார்பில் யாரோ வந்து பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறோன்னு எப்ப சொன்னோம் அப்படிங்கிறாரு. நீங்க சொன்னதா நாங்க எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொன்னோமா? டிபேட்ல நடக்குதா இல்லையா? நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா? என்னையே கேட்கறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லை? ஏன் என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா, அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க நல்லா சுட சுட சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். கொள்கை அடிப்படையிலே இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் அதை பொருட்படுத்தாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பண்டிதர் அயோத்திதாசரின் பாதையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய களத்தில் நின்று போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சங் பரிவார்கள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்று கவலைப்படுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், தொடர்ந்து உறுதியாக பயணிப்போம் என்பதை சொல்லி, இந்த மண்ணில் மதச்சார்பின்மைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம், உறுதியாக நின்று களமாடுவோம். சிறுத்தைகள் உள்ளவரையில் இந்த எதிர் போராட்டம் புரட்சி என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.